கடவுளே, இதுவரைக்கும் தினம் உனக்காக நான் எவ்வளவு அர்ச்சனை பண்ணிருப்பேன், எவ்வளவு பூ போட்டிருப்பேன், எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன். ஆனா இதுவரைக்கும் எங்க கனவை நீ நிறைவேற்றியே வைக்கல. இந்த பத்துல மண்டிய கனவு நிறைவேறலனாலும் பரவாயில்ல, என் கனவை மட்டும் நிறைவேற்றாம இருக்கியா? அது ஏன்? பதில் சொல்லு. உன் சட்டம் மூடிக்கிட்டு தூங்குறியா? நீயும் தூங்க மாட்ற, கடவுளையும் தூங்க விட மாட்ற. யாரா நீ? எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கே, அவர் தூங்க வேணாமா? டேய், கண்ணாடியை போட்டு பாரு, நான் தான் மோட்டு பேசுறேன். இதுவரைக்கும் அந்த கடவுள் நம்ம கடவுள்களை என்னைக்காவது நிறைவேற்றி இருக்காரா? அதுக்கு ஏதாவது முயற்சி அது எடுத்திருக்காரா? ஏன்டா இப்ப பேசாம படுத்து தூங்குடா, கடைசியில் அவருக்கும் கோவம் வந்துற போதே. மோட்டு, நீ என்ன கூப்பிட்டல, நான் ஒவ்வொரு பக்தனுடைய சத்தத்தையும் கேட்கிறேன். இந்தா, இன்னையில இருந்து 3 நாளைக்கு நீ காண்ற கனவு எல்லாமே நடக்கும். ஜெய் ஹோ! அரே பத்து, எழுதுறா சீக்கிரம் எழுதுறா. படுத்து 1/4 மணி நேரம் தான்டா ஆச்சு, என்ன நிம்மதியா தூங்க விடுறா. டேய், எனக்கு கனவுல கடவுள் வந்தாருடா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் 3 நாள்ல என் கனவெல்லாம் நனவாகணும், எனக்கு வரம் கொடுத்துட்டு போயிருக்காருடா. வாழ்த்துக்கள்ரா. இப்ப பேசாம படுத்து தூங்குற வழியை பாருடா. கடவுள் உங்ககிட்ட சொல்றது ஏதாவது மிச்ச மீதி இருந்தா அதையும் சொல்லி முடிச்சிருவாரு. ஒருவேளை கடவுள் உன்னை ஏப்ரல் ஃபூல் பண்ண பாக்குறாரு என்னமோ. டேய், டீ கடை மண்டையா, சூடா சமுசாவும் டீயும் கூடுறா. ராத்திரி கடவுள் என் கடவுளை வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? என் கனவெல்லாம் பலிக்க போகுதுன்னு சொன்னாரு. என்ன கனவு கண்டேன்னு சொல்லப்பா. பல்ராம் நாயுடு, நான் சொல்றேன், கனவை கேளு. ஒரு பெரிய சுழல் காற்று மாதிரி வந்து அப்படியே இந்த இடத்தை நாசம் பண்ணிடுச்சு. இந்த டீ கடை மண்டைய கடைய உண்டு. இந்த சீசன்ல ட்விஸ்டர் எங்க இருந்து வரும்பா? சொல்லு பாப்போம். அட கடவுளே, இவ்வளவு பெரிய ட்விஸ்டர் எங்க இருந்து வந்துச்சு? நண்பர்களை கவனிச்சீங்களா? மோட்டு எப்படியாப்பட்ட கனவு கண்டிருக்கான்னு? ஒரு பெரிய ட்விஸ்டர் என் கடைய தகர்த்துருமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா வருது. கடவுள் என் கனவுல வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் 3 நாளைக்கு நான் சொல்ற எல்லாமே பலிக்கும்னு சொன்னாரு. அடே மோட்டு, தேவையில்லாம பேசாதடா. நீ எதுக்காக வந்தியா அந்த வேலையை பாரு. அதான்டா சமோசா சாப்பிடுற. எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் ட்விஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. அடே ஆண்டவா, என்ன நடக்குது? மண்டையா, பாத்தியா? என் கனவு நனவாயிடுச்சு. எல்லாரும் ஓடுங்க. சொன்ன கேளு. என்ன? ஏய் ட்விஸ்டர், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நின்னுடு. இந்த மாதிரி அவசரத்துல தூங்குறதுல என்ன மாதிரி மெயினா இருக்கணும். இப்ப பாத்தீங்களா? சீக்கிரமே ஏதாவது பண்ணீங்கன்னா கடவுள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் போல இருக்கு. அப்படி போனா கூட பரவாயில்ல, ஆனா இதுல இருந்து தப்பிச்சா போதும். ஐடியா, நீ வா அந்த காருக்குள்ள வா. மண்டப்பையில இந்த நேரத்திலேயே காருக்குள்ள போன ஆசைப்படுறீங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணனா நீ காரை உடனே புடி மாட்டோம். ஜாக்கிரதை. என்ன மோட்டோ வேலை பெண்ணதா கையில கொடையோட சோத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க நம்ம மோட்டோ. நான் கருப்பாயிடுவேன்றதுக்காக கூட பிடிக்கலடா. என் கனவுல என்ன வந்து தெரியுமா? இன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சு எல்லாம் நாசம் ஆயிடுமா. அண்டா வாய கொஞ்சம் மூடுறியா? ஏதோ ஒரு நாள் நீ சொன்னது நடந்துருச்சுங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் உன் கனவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பியாடா. பான வைத்தா, க்ளோஸ் தி டோர். இங்க பாரு நண்பா, இந்த மாதிரி கிளைமேட்ல மழை வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அட என்ன இவன் இப்படி சொல்றான்? மழை வர்றதுக்கான சாத்தியமே இல்ல. அட அண்ணாச்சி, போய் கொடை எடுத்துட்டு வாங்க. இவன் தான் மழை வரும்னு சொல்றான். பாப்போம். எப்படி கத்திரி வெயில் சுட்டு அரிக்குது, இதுல எப்படி மழை வரும்? இவன் காமெடி பண்றாப்பா. மோட்டுவோட கனவு பலிக்குமான்னு பாப்போம். ஐயோ, டீ கடைக்காரர் ரொம்ப சிரிக்காதீங்க. அந்த மீசை பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துற போதே. ஆஹா, என்னடா மேகம் சோர்ந்து மழை டெவலப் ஆகுது. அட என்னப்பா இது? திடீர்னு மழை பிச்சுக்கிட்டு கொட்டுது. ஓ, அப்படின்னா கடவுள் உன் கனவுல வந்து நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னது உண்மைதான் போல இருக்கு.
என்ன மின்னல் தாக்கிடுச்சு. இப்படி ஒரு விபத்து எனக்கு எப்படி ஏற்பட்டது? எப்படி 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 என்ன தாக்குச்சு? அடேங்கப்பா, அட நண்பர்களே, என்னப்பா அது ஊரெல்லாம் வெள்ளம் ஆயிடுச்சு. அவன் காண்ற கனவு எல்லாமே பழிக்குது. இனிமே வேற ஏதாவது கனவு கண்டான்னா அதுவும் பழிச்சா நம்ம அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணானோ. நாம என்ன பண்றோம்னா அந்த தடியனை தூங்க விடக்கூடாது. 3 நாளைக்கு அவன் காண்ற கனவெல்லாம் பழிக்குன்னு கடவுள் வரம் கொடுத்திருக்காராம். அப்படின்னா இன்னைக்கு மோட்டு வேணாம தூங்கவே விடக்கூடாது. இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேர காலமே கிடையாதா? எதுக்காக வாசிக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க யாரும் உன்னை தூங்க விட போறதில்ல. நீ பாட்டுக்கும் எசக பொசக்கா கனவு கண்டு தொலைச்சிடுற. அப்புறம் அதுவெல்லாம் நடந்து தொலைச்சிருது. என் தூக்கத்தை உங்களால கெடுக்க முடியாது. முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க. யோ கருப்பாம்பூச்சி மீசக்காரா, முதல்ல வெளியில போயா, இல்லனா சிங்கம் சாருக்கு நான் போன் பண்ண வேண்டி வரும். அப்புறம் அவர் வானத்தை நோக்கி சுடுவாரு, இளநீ உன் மண்டையில விழுந்துரும். போலீஸ் இப்போ வந்தாச்சு, பயப்படாதீங்க. அதான் சிங்கம் இப்ப நான் வந்துட்டேன்ல. உருஃபுரி நகர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் நான் இப்போ ஒரு ஆர்டர் போடுறேன். ராத்திரி முழுக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம மோட்டுவை தூங்கவே விடக்கூடாது. இது நம்ம உருஃபுரி நகரத்தோட தனிப்பட்ட பிரச்சனை. அவன் காண்ற கனவால நம்ம ஒட்டுமொத்த நகரமும் நாசமா போயிடும். இந்த சத்தத்துல கும்பகர்ணே தூங்கிட்டானப்பா. மோட்டு எழுதுரு. மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், எழுதுரு. அட என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, எழுந்திருப்பா. இனிமே எக்கு தப்பா எந்த கனவையும் கண்டுறாத. ஆஹா, ரொம்ப அருமையான கனவு கண்டுகிட்டு இருந்த எல்லாரும் சேர்ந்து வந்து கெடுத்துட்டீங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத. நான் ஒரு பெரிய புதையல பார்த்தேன். அத நீ எங்க பார்த்த? எங்க பார்த்த? சீக்கிரம் சொல்றா மண்டையா, எங்க பார்த்த? நீ காண்ற கனவெல்லாம் பழிக்குண்டா குண்டா, சொல்றா. மண்ட பசங்களா, நான் கனவு கண்டுகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. அடடா, இன்னைக்கு அருமையான ஒரு கனவு கண்டிருக்கியே. சரி, நீ படுத்து தூங்கு. சீக்கிரம் நல்லா தூங்கு. அருமையான கனவா காணு. அந்த கஜானா எங்க இருக்குன்னு கண்டுபிடி. நாமெல்லாம் அப்படி விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருந்தா பாவம் பிள்ளைக்கு எப்படி தூக்கம் வரும்? நல்ல தூக்கத்துல எழுந்துட்டேன்னா மறுபடியும் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து பிள்ளைய தாராளமா தூங்க விடுங்க சார். நான் தாலாட்டு பாடுறேன். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடி விட்டு உன் முட்டை கண்ண மூடமா, முட்டை கண்ண மூடமா. இன்னொரு டவுட்ரா. ஏய், ராத்திரி 3:45 டவுட் வரக்கூடாதுரா. தூக்கம் தான் வரணும். நல்லா அசந்து தூங்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்ச போல இருக்கு. மோட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பா கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். சரி, ஏய் மோட்டு, இப்ப எழுந்துரு 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 எழுந்துரு. எதுக்காக நான் எழுப்பின சிங்கம்? சூப்பரா தூங்கிக்கிட்டு இருந்த பாதியில கெடுத்துட்டேன். மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, அது கிடைச்சிருச்சா இல்லையா? எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. டேய் பூசணிக்க மாட்டேன், அது எங்க இருக்குன்னு எனக்கு எப்பறம் தெரியும்? ஒரு ஆள் கூட கஜானா இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து எழுப்பிட்டீங்க. அத பாவி, அப்படின்னா நீ தேங்க்யூ தேங்க்யூன்னு யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்த? அது வந்து தேங்க்யூ சொன்னது இந்த டீ கடை மண்டை எனக்கு தான். இவன் தான் சூடா சமோசா எல்லாம் கொடுத்தானா, அதை சாப்பிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, வெளியில வா. அந்த புதையல் எங்க தான் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். கனவுல இதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நீ யார் கூடவே சேர்ந்து போனதா என்கிட்ட சொன்ன மோட்டோ. ஆமா, இந்த இடத்துல வந்து நான் நிக்கும் போதுதான் நீங்க கனவுல என்ன திடீர்னு எழுப்பிட்டீங்க. இதுக்கப்புறம் எந்த ரூட்ல போகணும்னு தெரியலையே. நல்லா யோசி மோட்டோ. கனவு காண இளைஞர்கள்லாம் கனவு காணணும். என்னால கனவு காண முடியாதரா. சரிடா, தூங்குறேன்டா. இதுக்காக எல்லாரும் அடிக்க வரானுங்க. தெரு தெருன்னு முழிக்காம பேசாம படுத்து தூங்கு. கண்ணை மூடிக்கிட்டு தூங்கி கனவு காணு. ஆஹா, கிடைச்சிருச்சு. டேய் மோட்டோ, சீக்கிரமா எந்திரி. நீ கனவுல பார்த்த மிச்ச சீனியை சொல்லு. கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் என் கூட வாங்க. இப்ப இந்த ஊரோட கஜானா எனக்கு சொந்தமாயிடுச்சு. யாராலையும் இதே கிட்ட இருந்து அபகரிக்க முடியாது. எல்லாம் எனக்கு சொந்தம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சாவது டயலாக் ஆகுது. முதல்ல குழிய தோண்டி கஜானா அதுல புதைச்சு வைங்க. வெரி குட். வாங்க, கஜானா அந்த இடத்துல இருக்கு பாருங்க. My name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள்.
அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க கூடாது. அந்த கஜானாவை திருடுறதுக்கு நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். இப்ப எல்லாமே அது ஒரு நொடியில வீணாயிடும் போல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு இந்த கஜானாவை விட்டு தர மாட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே நீட்டு காலால. மோட்டு, இதோ சமோசா. யாருக்கு ஒரு சரியான பணத்தை கத்து கொடுத்துட்டு வா. ஊர்ல உள்ள மொத்த பணத்தையும் திருடி வச்சிருக்கான் திருட்டு பையன். அவனுக்கு சமோசா கொடுக்காதீங்க. சமோசா சாப்பிடுறத நிறுத்து. சமோசா சாப்பிடாம உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஹலோ பைலட் சார், கொஞ்சம் எங்களை பாருங்க. மோட்டு பத்லு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுர்ஃபுரி நகரத்தோட கஜானாவை காப்பாத்திட்டீங்க. மேயர் சார் கிட்ட இதை நான் எடுத்து சொல்லி உங்களுக்கு சிறந்த பரிசு வாங்கி தருவேன்.